ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த ஆவணி மாதங்கிறது 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது. அதுக்குண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம். ஆங்கில வருஷமும் பார்க்குறோம், தமிழ் வருஷமும் பார்க்குறோம். அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், சனி பயிற்சி பலன்கள் பார்க்குறோம், ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம், குரு பயிற்சி பலன் பார்க்குறோம். இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். அது என்ன சாமி, ஆவணி மாதத்தில் விசேஷம், ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி. அது என்ன அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் 18ஆம் பெருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, அதே போல் மாமன், மைத்திரன், அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தீர்த்த நதிக்கரையோரம், அதாவது புண்ணிய கஷேத்திரம், காவேரி, கங்கா, யமுனா, இது மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது. அதே என்ன சாமி, ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே? ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நேருக்கு நேர் ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடிப்பெருக்கு என்ற 18ஆம் பெருக்கு. இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை, நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி. ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும், மண்டபங்கள், முகூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா? ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது 19/8, ஆவணி பிறக்கிறது 17/8/2024. உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 16/9/2024 வரலும் இருக்குது. இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த 2வது நாளே ருக் யஜுர் உபகர்மா. அது என்ன ருக் யஜுர் உபகர்மா? வேதங்களில் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான். அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம், எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/8/2024 ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி. இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கணும், வாடகை வீட்டிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது 22/8/2024. அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும். அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் 2:31 மத்தியானம் 4:01. என்ன சாமி, அதில் ராகு காலம், யமகண்டம், குளிகம் வந்தால் பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய தேவையில்லை. வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, அது அஷ்டமி, நவமி, பிரதம, கரிநாள், ராகு காலம், யமகண்டம், குளிகை, இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த டயத்தில் வாஸ்து நித்திரை விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், கரெக்டாக வேலை முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/9/2024. இந்த 5/9/2024 அப்படின்றது சாமவேதத்தில் உள்ளவங்க உபகர்மா, அதாவது பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்.
இதை தவிர 7-9 விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க. ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி. அது வர்றது 7/9/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/9/2024 ஆவணி மாத மூலம். அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் சிவபெருமான் பரிய நெறியாக்கிறது, நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/9/2024 நம்மளோட சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது. அது எந்த மக்களாக இருந்தாலும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் கொண்டாடக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை. இது கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது, ஆவணி பிறக்குது 17/8/2024. அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா. பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார், கூட செவ்வாயும் இருக்கார். கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது 4/11/2024. வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அது சனிக்கிழவன். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா. ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தில் 1, 2 பாதம் கொண்டவர்கள், இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போய் நல்ல பலத்தோடையும் இருக்கார். அங்கே சுக்கிர பகவானும் இருக்கார். அப்போது உங்களுக்கு இதில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். 8-11 கூடிய குரு பகவானும் அவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போது இப்போ குருபலம் ஏற்படக்கூடிய காலம். அப்போ குருபலம் செவ்வாயும் அந்த வீட்டுக்குரிய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயும் சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு, குருவும் சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு. அந்த காரணத்தினால இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரெண்டாவது சூரியனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் சூரியன் இருக்கிறதுனால உடலில் சின்ன அதாவது சூடு சம்பந்தமாக உள்ள காரணத்தினால சிறிய பொக்களங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது உடல்நிலையை நீங்கள் சரிவர பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/8/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புதன் பகவான் அங்கே சேர்ந்துடுறார். அப்போது அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதமான ஆவணி மாதத்தில் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலத்தினால் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். அதாவது 6 ஷட்பலங்கள் சொல்லுவா, அதில் திக்பலம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒன்று. ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ஐயா சொன்ன மாதிரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்து, சப்தமாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதை தவிர திக்பலம் பெற்று சுக்கிர பகவானும் இருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா திருமணத்திற்கு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 120%, 130% திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம்.
உங்களுடைய சப்தமாதிபதி ராசியிலே இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சிறு சிறு செட்பேக் இருக்கும். உங்களோட கீழ்ப்படிந்தவா மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக, ப்ரெக்னென்ட் விமன்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கு போகிறார். புத பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போகும்போது நீச்சப்பட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்தோம்னா 28/8/2024 அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு சஞ்சலம் வரும். ஏன்னா 8ஆம், அதாவது உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கெல்லாம் சிறு களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேதுவோட சம்பந்தத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறோம். அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையின் மூலியமாக அதுக்கப்புறம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம். நல்ல ஒரு ஒரு தரம் படித்தாலே மைண்டில் அப்படியே தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பர்ஃபெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லதாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம், பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்து வடிவத்தை இது பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பின்னலாடை பின்னுறவங்க, அதை தவிர வெள்ளை நிறை ஆடை இது பண்ணுறவங்க, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. பால் மற்றும் பால் பதனிடும் பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் தாய் தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பார்த்தோம்னாக்க ரிஷபம் அப்படின்னாலே ஸ்பெஷல், சுக்கிரன் தொடர்புடையவர். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம். இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருன்னா அம்மாவுடைய ஸ்தானம். இந்த அம்மாவுடைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார், கூட சுக்கிர பகவானும் இருக்கார். அதை 12ஆம் அதிபதியான செவ்வாய் பார்க்குறார். உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னாக்க 4ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று இருக்கார். யார் அப்படின்னாக்க சூரிய பகவான். அதனால் உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டே தவிர மற்றபடி உயிர் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர தகப்பன் ஸ்தானம் அப்படின்றது நம்மளோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். அவரை தகப்பன் காரகனான சூரியன் சப்தம பார்வை பார்க்குறார். சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னாக்க இந்த சின்ன சின்ன கெண்டங்களையும் தவிர்க்க முடியும். ஏன்னா எப்பொழுதுமே சூரியனுடைய பையன்தான் சனி பகவான், ஆனால் 2 பேருக்கும் எப்போதுமே ஆகாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல். தனிப்பட்ட முறையில் 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலுக்கு பொது போக்குவரத்து பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் மாத்திருவுக்கு உண்டான உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா தேவையற்ற பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர பார்த்தோம்னாக்க ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எதனால் திருமணம் தடை ஏற்படுது, எதனால் தாமதம், ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான அத்தனை தடைகளும் விலகும். எப்படி விலகும் அப்படின்னாக்க குரு மங்கள யோகமாக பெற்றிருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியின் 7ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்குறார். எப்போ குரு பகவான் பார்த்துட்டாலே கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகும். இதை தவிர 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் சப்தம பார்வை பார்க்குறார். அப்போ திருமண தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர ரொம்ப நாளாக திருமணம் ஆகி போயிடுச்சு, எனக்கு வம்சமிருத்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை படுது. எங்கே படுது? உங்களுடைய 5ஆம் இடத்துல படுது. ஏற்கனவே 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன அபாஷன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் 5ஆம் இடத்துல உண்டான கேதுவை பார்க்கும் பொழுதும் அந்த அபாஷனை நீக்கி கண்டிப்பாக இத்தனை நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, தொழில் செஞ்சுட்ருக்குறோம். தொழிலில் உள்ள பார்ட்னர் இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்றது தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ இந்த தொழில் பார்ட்னரான 7ஆம் இடத்தை தனக்காரகனான குருவும் பார்க்குறார், 7ஆம் இடத்ததிபதியான செவ்வாயும் பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்க 7ஆம் இடத்ததிபதியை 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தனக்காரகனும் பார்க்கறதுனால இதுவரையிலும் தொழிலில் உங்களை தேவையில்லாமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க அதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இதுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல தொழில்காரகனான சனி பகவான் இருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். இதுவரையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நம்மளும் என்னைக்காவது தொழிலதிபர் ஆகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தொழில்காரகனான சனி பகவான் 10ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் ஓரியன்ட் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க சனி வக்ரமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம், 10 லட்சம் லோன் கேட்டிங்கன்னா ஒரு 7 லட்சம் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் பணத்துக்கு மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க தொழில் அதிபராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்க ஆத்மகாரகனான சூரிய பகவான் சனி பகவானை பார்க்குறார். சனி பகவானை சூரிய பகவான் சப்தமாக பார்க்குறாங்க. அப்போ கீழுள்ள தொழிலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தீர்க்கப்படும். பட் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் உண்டு. அதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல கோதண்ட ராகு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சேர்ந்தவங்களோட தொடர்பு ஏற்பட்டு வெளிநாட்டிலையும் நம்மளோட தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் அமக்கலமான மாதம்னு சொல்லலாமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு அமக்கலமான மாதம் சொல்லலாம். இந்த 31 நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தொடங்குறத தவிர்க்கக்கூடிய நாட்கள். அதுக்கு பேர் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பேர். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க. இதை தவிர ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூஷமநாதன் சரியில்லாமல் இருந்தது. அதே போல் திருமண தடை ஆகிட்டே இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் எந்த கோயிலுக்கு போய் சென்று எப்படி வழிபட்டால் என்னென்ன காரியங்கள் கிடைக்கும், என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் 11/8/2024 புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 12/8/2024 வியாழக்கிழமை, 13/8/2024 வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. இந்த 2 காரியத்தையும் தவிர்க்கணும். யாரோடையும் பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளில் அவங்க தவறாக புரிஞ்சிட்டு உங்களோட
பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மற்றதெல்லாம் தவிர்க்க சொல்கிறோம். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. கல்யாணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ கல்யாணம் கூடக்கூடிய காலம்னு நாங்கள் சொல்கிறோம். இருந்தாலும் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு தடைகள் இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் விளக்குறதுக்காக நீங்கள் திருவிடந்தையில் உள்ள நித்திய கல்யாண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும். அது தொடர்ந்து 3 மாதம் போகணும். அந்த 3 மாதமும் போகிற போது வெள்ளிக்கிழமையில் தான் போகணும். அந்த வெள்ளிக்கிழமைகளில் போய் நீங்கள் அவரை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 3 மாதம் போயிட்டோம். எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்க வேண்டியது. திருமணம் நடக்காதவங்க கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும், திருமணம் கூடிரும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்று போயிருக்க இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆயே தீரும். இவ்வளோ நாளாக திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் திருமண தடைகளெல்லாம் உடைச்சி நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் இந்த இளநிலை கல்வி, அதை தவிர 10th 12th படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல படிப்பு ஸ்தானத்திலே படிப்பு ஸ்தான அதிபதியும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கவலைப்படவே தேவையில்லை. படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பார்ட்னர்ஷிப் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்பும், திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியிலிருந்து ராகு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரியான வியாபாரங்களில் திடீர் யோகங்கள், பணவரவு, அதாவது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமையப்போது. தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும், தந்தையின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் பெரிய ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.